இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகையால் அந்த இரட்சணியத்தை என் கண் கண்டது என்று சொல்லுகிறார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7 முதல் சில வசனங்களை வாசியுங்கள். The Gospel of John chapter 10 verse 7 to 11 ஒருத்தர் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதலால் இயேசு, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கைகளை தட்டி ஒரு அழிலே சொல்ல பார்ப்போம். அல்லேலூயா. இங்க ஏசப்பா சொல்றாரு, நானே வாசல். Only one door for salvation. Not so many way to heaven. Only one way. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வாசல் தான். அந்த வாசல் ஸ்தோத்திரம் நல் மேய்ப்பராகிய இயேசு மட்டும்தான். Good shepherd of our Lord Jesus Christ of Nazareth. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் வாசல், அவர்தான் நல்ல மேய்ப்பன். Jesus Christ is only one way to heaven. Jesus Christ is only one shepherd for all believers. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரே வாசல், ஒரே மேய்ப்பன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சந்தோஷமா? வேற வழியில போயிடாதீங்கப்பா. நம்ம லைனை கரெக்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பிசகிச்சு எங்கேயோ போயிடும். நம்முடைய வழி அந்த சொர்க்கத்தை நோக்கி, அந்த பரலோகத்தை நோக்கி, அந்த வைகுண்ட ராஜ்யத்தை நோக்கி, அந்த தேவனுடைய உன்னதமான ஆமென் வியாதி இல்லாத, கண்ணீர் இல்லாத, கஷ்டம் இல்லாத, பசி இல்லாத, தாகம் இல்லாத அந்த பரலோகத்தை நோக்கியே நம்முடைய வழி போகணும். உலகத்தில் பல வழிகள் இருக்குது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழிகள் அநேகம் உண்டு. அதன் முடிவோ மரண வழி. அதனாலதான் ஆவியான எழுதி வச்சிருக்கிறாரு, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவோ அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமே. ஸ்தோத்திரம். அதனால எப்படி போனாலும் பரலோகத்துக்கு போயிடலாம் முடியாது. ஒரே வாசல், ஒரே வழி, ஒரே மேய்ப்பன். ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறியணும். ஸ்தோத்திரம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடபடிகள்
4ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 4 வேர்ட்ஸ் 10 to 12, 10 to 12. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தொழுந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகளாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும். கை தட்டலாமா? சந்தோஷமா? ஸ்தோத்திரம். Neither is there salvation in any other, for there is none, their name. ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு கீழே பூமிக்கு மேல whereby we must saved. பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு ரட்சகர் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா. இது எல்லா பூசாரிகளுக்கும் தெரிஞ்சிருக்குதியா? ஸ்தோத்திரம். ஒரு மடாதிபதி காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது அவர் பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, அந்த ஆட்டுக்குட்டி ஆணாக இருக்க வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்க வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டி விலையேறப்பட்டதா இருக்க வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டி சாயங்காலத்தில் அடிக்கப்பட வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் முழு உலகத்தின் பாவங்களை அது மன்னிக்கும் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அது பகவத்கீதையில் இருக்குது. கூட்டம் முடிஞ்சது. ஒரு வாலிபன் ஸ்டேஜுக்கு மேலே ஏறி போய் அந்த ஐயாவை கேட்டானா, ஐயா, நீங்கள் சொன்னீர்களே இந்த ஆட்டுக்குட்டி 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 என்று, அந்த ஆட்டுக்குட்டி யார், தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்டான். உடனே அந்த ஐயா அவன் முகத்தை பார்த்தாரா. நீ யார்? நீ ஒரு கிறிஸ்தவன் அல்லவா? உனக்கு தெரியும் அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னு, போ அப்படின்ட்டு. கைகளை தட்டி ஒரு அடையில சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. கையை தட்டி ஒரு அடையில சொல்லுங்க சந்தோஷமா. ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தாயா முழு உலகத்துக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு. ஸ்தோத்திரம். இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இந்த முழு உலகமும் இருக்கிற 265 நாடுகளில் இருக்கிற அதிபர்களே, பிரதமர்களே, முதல் அமைச்சர்களே, ஆளுநர்களே, மேயர்களே, பஞ்சாயத்து தலைவர்களே, வார்டு மெம்பர்களே, எம்எல்ஏக்களே, எம்பிக்களே, மேல் சபை கீழ் சபை உறுப்பினர்களே, இந்த பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து ரட்சிக்கத்தக்க விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ரட்சகராகிய ஜீவ கல்லாகிய இயேசு கிறிஸ்து. அவரும் அல்ல, அவரே. ஆகையால் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில்
ஆவியானவர் எழுதி வைத்திருக்கதை படிக்கும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுவது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே. கைகளை உயர்த்தி ஒரு அழியில சொல்லுங்க. அப்ப நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம்? சுய கிரியையினால அல்ல, கிருபையினால. Oh God, purely grace of our Lord Jesus Christ only we will save. சுத்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால. அல்லேலூயா. அவருடைய கிருபையினால தான் ரட்சிப்பு, கிரியைகளினாலே அல்ல. அதனால ரோமர் ஐயா பவுல் சொல்றார் ரோம சபைக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. It is gifts of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல்லாக, ரட்சிப்பின் கல்லாக இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அவரால் மட்டும்தான் உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. நம்ம பலனற்றவர்களாயிருக்கும் போது, நாம் பாவிகளாயிருக்கும் போது, நாம் சத்துருக்களாயிருக்கும் போது நமக்காக இயேசுவானவர் இரத்தத்தை சிந்தி நம்மை தப்புவித்து ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு இயேசப்பா செய்த காரியம் என்ன? அவருடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எல்லா மதங்களும் சொல்லுது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இஸ்லாமிய வேதங்களும் இந்து மத வேதங்களும் ஜைன மத வேதங்களும் புத்த மத வேதங்களும் சீக்கிய மத வேதங்களும் எல்லா மதங்களும் சொல்கிறது. ஆனால் யார் அந்த இரத்தத்தை சிந்தி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறவைகள் ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு காவு கொடு எரும மாட்டேன், எனக்கு காவு கொடு காள மாட்டேன், எனக்கு காவு கொடு ஆட்ட, எனக்கு மனுஷனையே காவு கொடு,
அப்படின்னு ரத்தத்தை குடிக்கிற தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிற தள்ளப்பட்ட லூசிபர்கள் உண்டு. ஆனால் முழு உலகத்துக்காக ரத்தத்தை கொடுத்த ஒரே ஒருவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறேன். எப்படி எனில் உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினின் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு ஒருவரே. அவர் தாயா கோபாக்கினை நின்று நம்மை ரட்சிக்க வல்லவர். எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8 முதல் சில வசனங்களை வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாக. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7 முதல். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். கை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய நித்திய ரட்சிப்பை கொடுக்க போகிறார். இப்ப நம்ம நிரந்தரமான ரட்சிப்பில் இருக்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா? நித்திய ரட்சிப்பு என்பது அவருடைய வருகைக்கு போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அந்த நித்திய ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவான். கையை தட்டி ஒரு அடியிலேயே சொல்லாமா? என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. இப்ப ஸ்தோத்திரம். ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவது. இன்னைக்கு ஒரு புது உபதேசம் வந்திருக்குது. என்ன உபதேசம்? சாவாமை. நம்மெல்லாம் சாக மாட்டோம். நித்தியமாக வாழக்கூடியவர்கள் நாம். அதுக்கு வசனம் இருக்கு.
ஒன் சைடு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு கிடக்கிறான் அநேகர். ஸ்தோத்திரம். ஒரே தரம் பிறப்பது, ஒரே தரம் மரிப்பது, பின்பு நியாயத்தில் படைவது, இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. இது ஆவியானவரை எழுதி வச்சிருக்கிறார். அதை இன்னைக்கு இல்லைன்னு பிரசவம் பண்ணி சாதிச்சுட்டு இருக்கானுங்க. சத்தத்தையே காணா, இந்த நாட்களில் பேச்சு மூச்சையே காணா. தோத்திரம். இந்த ஆட்டம் பாட்டமெல்லாம் கொஞ்சம் ஓஞ்சு ஒழிஞ்சிருக்கு. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்தப்படி கிறிஸ்துவும் அநேகுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார். ஒரே தரம் பலியிடப்பட்டார். ஒரே தரம் பாளையத்துக்கு புறம்பே கொலை செய்யப்பட்டார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, இப்ப நம்மெல்லாம் காத்து கொண்டிருக்கிற கூட்டம், அல்லேலூயா சொல்லுங்க. எப்பப்பா வருவீங்க எங்களை சேர்த்து கொள்ளும்படி? அல்லேலூயா. ஒரு புருஷன் இந்தியாவில் இருந்து அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போயிட்டு 5 வருஷம் கழிச்சு நான் வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மாசந்தோறும் சம்பளத்தை மனைவிக்கு அனுப்புறாரு, பிள்ளைகளுக்கு அனுப்புறாரு. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப வர்றாருன்னா அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளும் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமம் என்ன தெரியுமா? இப்படி வெளிநாடுகளுக்கு புருஷமார் போய்விட்ட பிறகு இவங்க தாறுமாறா தங்க வாழ்க்கையை நடத்தி அதனால எத்தனையோ கொலை ஏற்பட்டு இருக்கிறது, நம்ம செய்தித்தாளில் பார்த்துருக்கிறோம். ஆனா கற்புள்ள கன்னிகைகள் காத்து கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. அதுபோல நீங்களும் நானும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். We are waiting for our Lord Jesus Christ coming. அவர் நித்திய ரட்சிப்பை நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நித்திய ரட்சிப்பை நமக்கு கொடுக்க போகிறார். அந்த நித்தியமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? 1 தெசலோனிக்கே 5:23 வாசித்து முடிப்போம். ஸ்தோத்திரம். 22-23. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். தலைக்கு மேல ஒரு கைத்தட்டு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். விசுவாசிகளே, தேவ மக்களே, பரிசுத்தவான்களே, உங்களை கை கூப்பி கெஞ்சி கேட்கிறேன். அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். சகரியாவும் எலிசபெத்தும் எப்படி கத்தரிட்ட கட்டளைகளில் குற்றமற்றவர்களாய் இருந்தார்களோ அப்படி குற்றமற்றவர்களாய் இருப்போம். மணவாளன் இயேசுவை சந்திப்போம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். மாரநாதா, இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்கிற முழக்கத்தோடு ஆயத்தப்படுவோம். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். எல்லாம் முழங்கால் போடுங்க, கண்களை மூடுங்க. அப்பாவின் திருமுகத்தை நோக்கி பார்ப்போமா? எல்லா நேர்முழங்கால் போடுங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரட்சிப்பு. உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் நம்மை
ஆயத்தப்படுத்தும்படியாக நேர்மணங்கால் போட முடிஞ்சவங்க நேர்மணங்கால் போட்டு இடது கையை நெஞ்சில் வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி கொண்டு, அப்பா எங்களை 100% ஒப்பு கொடுக்குறோம். இந்த வெளிப்பாட்டை முழு உலகமும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். முழு உலகமும் பெற்றுக்கொள்ளணுப்பா. முழு உலகமும் பெற்றுக்கொள்ளணுப்பா. அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை தோத்தரித்து மயப்படுத்தலாமா? அல்லேலூயா. Thank you Jesus. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. கட்டின வீடும் நீளம் பொருளோ கண்டிடும் ஓற்றார் உறவினரோ. கட்டின வீடும் நீளம் பொருளோ கண்டிடும் ஓற்றார் உறவினரோ. கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே. வண்டை அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே. ஆமென். வருவாய் தருணம் இதுவே. ஆமென். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவா. வருவாய் தருணம் இதுவே. ஓ வருவாய் தருணம் இதுவே. ஓ ரபலா கபா பாபா இயேசு வண்டே. நேற்று ஒரு செய்தியை நான் கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன். ஜாய் அலுகாஸ் என்கிற அந்த நிறுவனத்தின் அந்த முதலாளி உலகம் முழுவதும் அந்த நிறுவனத்தை வைத்திருக்கிறாராம். பார்த்தீர்களா? அவர் வெளிநாடு சென்றிருந்த போது இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்து விட்டாராம். அவருடைய சரீரத்தை அவர் கட்டின அந்த பங்களாவில் வைக்க முடியாம, கொண்டு வர முடியாம ஒரு சூழ்நிலையும் ஏற்படவில்லையா. அந்த பங்களாவை காட்டினாங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. அவர்கள் கேரளா மாநிலத்தில் ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ கோடி போட்டு. மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகும். அவருடைய வருகையின் காலம் சமீபித்து விட்டது.
அந்த வருகையில் நாம் எல்லாரும் குடும்பமாக அவரை சந்திக்கணும். சபையாக அவரை சந்திக்கணும். முழங்கால் படியிட்டு இடது கையை நெஞ்சில வைத்துக் கொண்டு வலது கையை உயர்த்தி கண்ணீரோட கெஞ்சி கேட்கலாமா? இவைகள்லாம் எதனால நடந்துட்டு இருக்குது? ஆண்டவர் இயேசு வாசற்படியில வந்து விட்டா நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். நித்திய ரட்சிப்பை கொடுக்கும்படி அவர் வரப்போகிறார். அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லி, அடுத்தவங்களை குற்றப்படுத்தி, அடுத்த ஊழியக்காரங்களை பத்தி டிவியில பேசி, அடுத்த ஸ்தாபனங்களை குறித்து தரக்குறைவா பேசி, எதுக்குயா நமக்கு அந்த வேலை? ஏவே ஊழல் பண்ண அதற்குரிய பலனை அவ அனுபவிக்கட்டும். நம்ம வாயில் அந்த வார்த்தைகள் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை இயேசு கிறிஸ்துவானவர் அளிக்கும்படிக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவன் அதை பண்றான், இவன் இதை பண்றான், அவன் கொள்ளை கிடைக்கிறான், அவன் திருடுறான். என்னத்துக்கு நமக்கு அந்த வேலை? கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நம்ம அவரை சந்திக்கணும். குற்றப்படுத்துகிறவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. குறை சொல்லி தெரிகிறவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. நம்ம எப்படி இருக்கிறோம் அதை பார்த்துட்டு ஓடுவோம். இந்த காலை நேரத்தில் திட்டவட்டமாய் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரை பத்தியும் குறை சொல்லிட்டு அலையாதீங்க. குறை சொல்லி அலைஞ்சு அலைஞ்சு சாபத்துக்கு மேல சாபத்தை குவித்துக் கொண்டது போதும். ஸ்தோத்திரம். அவருடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தமாக்கி கொள்ளுவோம். இடது கையை நெஞ்சில் வைத்துக் கொண்டு வலது கையை உயர்த்தி கண்ணீரோட ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்க யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. யாரையும் நாங்க குற்றவாளிகள் என்று தீர்க்க கூடாதுப்பா. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று ஏசப்பா மலை பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிறாரே. எங்களை பரிசுத்தமாக்கும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஒரு சிறு பிள்ளை கூட கைவிடப்பட்டு போயிடக்கூடாதுப்பா. ஒரே ஒரு வாலிப பிள்ளை கூட கைவிடப்பட்டு போகக்கூடாதுப்பா. ஒரே ஒரு தேவ பிள்ளை கைவிடப்பட்டு போகக்கூடாதுப்பா. அந்த நித்திய ரட்சிப்பாகி அந்த வருகையில் உங்களை சந்திக்கதை எங்களை ஆயத்தமாக்குங்கப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்க குடும்பத்தின் மக்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்க சபை மக்களை ஆயத்தப்படுத்த கிருபை தாங்கப்பா. இந்த தேசத்தின் மக்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்க யோக்கியர்கள், மற்றவர்களெல்லாம் அயோக்கியர்கள் என்று சொல்லி குற்றப்படுத்தி நாங்க தெரியக்கூடாது. பாவிகளிலும் பிரதானமான பாவிகள் நாங்கள் என்று சொல்லி எங்களை கண்ணீரோட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த உபவாச நாளின் இந்த 16வது நாள்ல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய்மையாக்கும்படி ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, சுத்திகரிப்பை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எங்களை 100% ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அறியாமலே அடுத்தவங்களை புசுக்குன்னு நாங்க குற்றப்படுத்திடுறோம். தயவாக மன்னிச்சிருங்கப்பா. ஊழியக்காரங்களை மன்னிங்க, விசுவாச மக்களை மன்னிங்க. உயிர் உள்ள மட்டும் வருக மட்டும் ஒருத்தரையும் குற்றப்படுத்தாதபடிக்கு, குறை சொல்லி தெரியாதபடிக்கு, சத்தியத்துக்கு தூணாக நாங்கள் நிற்க கிருபை பாராட்டுங்க. நீங்க ஒருவரை உயர்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் நீங்க வரப்போறீங்க. அந்த வருகையில நாங்கள் உங்களை சந்திப்பதற்கு எப்பொழுதும் எவரடியாக ஆயத்தமாக இருக்க எங்களை 100% அர்ப்பணிக்கிறோம். நீங்க பிறகு நாங்கள் சிறுக படிப்பிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நாளை நடைபெறக்கூடிய அதிகாலை 5 மணி உபவாச ஆராதனை, தொடர்ந்து 11 மணி உபவாச ஆராதனை, ஆவியானவர் ஆளுகை செய்து பலத்த காரியங்களை செய்யும். சீக்கிரத்திலே எல்லா ஆலயங்களும் திறக்கப்படணும். ஆண்டவரே, எல்லா ஆலயங்களும் திறக்கப்படணும். ஆயிரமாய் லட்சமாய் கோடியாய் ஜனங்கள் ஆலயத்தை நோக்கி ஓடி வரணும். ஆண்டவரே, நேற்று 11 மணி உபவாச ஜெபத்தில் ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். இந்த வெங்கத்தூர் பகுதியில் இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் 5 பேர் வந்து அந்த ஜெபத்தில் அவங்களுக்கு வாஞ்ச அப்படியே ஓடி வந்து கதறி அழுது ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. என் உள்ள ரொம்ப வேதனையா இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். செவிலியர்கள் அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். துப்புரவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயம்பேடு காய்கறி சந்தை மூலமாக எவ்வளவோ மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகணும். ஆண்டவரே, கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. சென்னை மாநகரத்துக்கு மனம் இறங்குங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மனம் இறங்குங்க. தமிழகத்துக்கு மனம் இறங்குங்க. மகாராஷ்டிராவுக்கு மனம் இறங்குங்க. அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுக்கு மனம் இறங்குங்க. இத்தாலிக்கு மனம் இறங்குங்க. பிரிட்டனுக்கு மனம் இறங்குங்க. ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, சீனா, ஜப்பான், ஆண்டவரே எல்லா நாடுகளுக்கும் முழு உலகத்துக்கும் மனம் இறங்குங்க. தெய்வமே, உங்க மகத்துவத்தை விளங்க பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த கொடூரமான கிரியைகள் முடிவுக்கு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுத்தப்படட்டும். இந்த 16ஆம் நாள் உபவாச ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்களையும் ஆசீர்வதியும். இந்த மகிமையான வருகைக்கு ஆயத்தமாக்கும். நீங்க பெருக, நாங்க சிறுக பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பாவின் பரிசுத்த பாதங்களில் விழுந்து கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம். எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். கைகூப்பி எல்லாம் நேர்முழங்கால் போட்டு சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இடது கையை உங்க இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி யாப்பேசி ஜெபத்தை விசுவாசமாய் சொல்லுவோமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தள்ளும். ஆமேன். அந்த கையை உங்கள் தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். ஆமென். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியாருடைய அன்பு, ஐக்கியம், சமாதானம், பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆகில உலகமெங்கும் இந்த ஆராதனைகள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாரோடும் ஜீவனுள்ள கல்லாகிய உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், சமாதானம், பாதுகாவல் அவருடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருந்து காப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? கைகளை வைத்து சத்தமாலிலே சொல்லுவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாளை காலை 5 மணிக்கு மனமகிழ்ச்சியின் உபவாச ஆராதனையிலே பங்கு வருவோம். 11 மணிக்கு. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.